காஞ்சிபுரத்தில் திராவிட வெற்றி கழகம் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயல் வீரர்கள் கூட்டம் மாவட்ட அவைத்தலைவர் மணிவண்ணன் தலைமையில் நடைபெற்றது. காஞ்சிபுரம் ரங்கசாமிகுளம் பகுதியில் அமைந்துள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திராவிட வெற்றி கழகம் காஞ்சிபுரம் மாவட்ட கழக செயல் வீரர் கூட்டம் மாவட்ட அவைத்தலைவர் மணிவண்ணன் தலைமையில் நடைபெற்றது. இதில் மாவட்ட செயலாளர், மாவட்ட பொருளாளர் அருள் தலைமையில் செயற்குழு உறுப்பினர் துரை பாலாஜி, மாவட்ட துணை செயலாளர் சுகன் ரமேஷ், சுதா மணிகண்டன், பொதுக்குழு உறுப்பினர் உமா சங்கர், குப்புசாமி, சந்திரசேகர், தங்கவேலு ஆகியோர் முன்னிலையில் வைத்தனர். இதில் சிறப்பாக தலைவராக மல்லை சத்யா கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். இதில் தியாக வேங்கை அழகு சுந்தரம் கலந்து கொண்டு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் காஞ்சிபுரம் சட்டமன்ற தொகுதி மாநகர செயலாளர் வெங்கடேசன், அவைத் தலைவர் கண்ணன், பொருளாளர் சங்கர், செயலாளர் கௌதம், பூங்கொடி உள்ளிட்ட மாநகர நிர்வாகிகள், ஒன்றிய நிர்வாகிகள், உத்திரமேரூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள், மாங்காடு, ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற தொகுதி நிர்வாகிகள் என பலர் கலந்து கொண்டனர். கலந்து கொண்ட அனைவருக்கும் காஞ்சி மாநகர செயலாளர் வெங்கடேசன் நன்றிகளை தெரிவித்தார். சென்ற வாரம் திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணியில் மிகவும் சுறுசுறுப்பாக பணியாற்றிக் கொண்டிருக்கும் எனது அருமை அண்ணன் அது செய்த அண்ணன் கழகத்தின் நான் வழிபடுகிறேன். விஜய் அவர்கள் நடித்த திரைப்படம் ஜனநாயகனுடைய வெளியீடு தள்ளி போய் கொண்டிருக்கிறது. ஒன்றிய அரசின், மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கின்ற தணிக்கை குழு அதற்கான சான்றிதழ் தர மறுத்து அலைகழிப்பது என்பது ஒரு ஜனநாயக விரோத போக்கு. ஒரு திரைப்படம் என்பது ஏறக்குறைய 500 கோடி ரூபாய் முதலீட்டில் எடுக்கப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. நடிகர் விஜய் என்பதனை கடந்து அதில் சார்ந்து இருக்கின்ற தொழில்நுட்ப கலைஞர்கள், அதில் நடித்திருக்கின்ற திரைக்கலைஞர்கள், முதலீடு செய்திருக்கின்றவர்கள், ரசிகர்கள் என்று பல்வேறு தரப்பினர் பாதிக்கப்படுகின்றார்கள். எனவே நீதிமன்றத்தை காட்டி அதை தள்ளி போடுவது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாது. எனவே ஒன்றிய பாஜக அரசு நடிகர் விஜயுடைய திரைப்படம் ஜனநாயகன் வெளியிடுவதற்கு சான்றிதழ் தர வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அண்ணன் தலைவர் தளபதி அவர்கள் ஏற்கனவே வலியுறுத்தி இருக்கிறார்கள். ஜனநாயக போக்கு என்று அறிவித்திருக்கிறார். திராவிட வெற்றி கழகம் எங்களுடைய பார்வையை அதில் செலுத்துகிறோம். எனவே ஒரு திரைப்படம் வெளியிடுவதற்கு இவ்வளவு தடைகளா என்ற கேள்வி, அது ஏதோ திரைப்படம் மட்டுமல்ல, அதுக்கு பின்னால் இருக்கின்ற மிகப்பெரிய அரசியலை நாட்டு மக்கள் உணராமல் இல்லை. அது மிகப்பெரிய பின்னடைவை சம்பந்தப்பட்டவர்களுக்கு ஏற்படுத்தும் என்பதையும் நான் இங்கே எச்சரிக்க விரும்புகிறேன். அது இண்டிபெண்டன்ட் பாடியாக நீங்கள் சொல்வதாக இருந்தாலும் அதில் இருக்கின்ற ஆலோசனை குழு உறுப்பினர்கள், தணிக்கை குழு உறுப்பினர்களாம் பாஜகவால் நியமிக்கப்பட்டவர்கள் தான். பாஜக என்ன நினைக்கிறதோ அதை தான் தணிக்கை குழு வெளிப்படுத்துகிறது என்பதில் எந்த மாற்று கருத்து நடக்கவில்லை. எனவேதான் பராசக்தி திரைப்படத்தில் கூட ஹிந்தி என்ற சொல்லாடல் இருக்கக்கூடாது என்று பல்வேறு தடைகள் விதித்து சென்சார் போர்டில் அதை ரத்து செய்திருப்பதால்தான் அந்த திரைப்படம் காட்சிக்கு விடப்பட்டிருக்கிறது. எனவே ஜனநாயகம் படத்தை திரையிட மறுப்பது என்பது ஒன்றிய அரசுடைய நடவடிக்கையாகத்தான் நாட்டு மக்கள் பார்க்கிறார்கள், புரிந்து கொண்டிருக்கிறார்கள். எனவே நீதிமன்றத்தின் தடையை காட்டி அதை ரத்து செய்வது என்பது அந்த ரசிகர்களுக்கான, அது இன்னும் கூடுதலாகத்தான் அவருக்கு வலிமையை கொடுக்கும் என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. எனவே உடனடியாக ஜனநாயகம் திரைப்படத்தை திரையிடுவதற்கு ஒன்றிய அரசு அனுமதிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை இந்த நேரத்தில் நாங்கள் வைக்கின்றோம். இல்ல, மும்மொழி கொள்கையான இந்தியை யாரு திணித்தாலும் அதை எதிர்க்க வேண்டிய கடமையில் தான் தொடர்ச்சியாக திராவிட இயக்கம் அல்லது தமிழ்நாடு இருந்திருக்கிறது. அதில் இன்றும் வலிமையாகத்தான் நின்று கொண்டிருக்கிறோம். அது பாஜகவாக இருந்தாலும், அது காங்கிரஸ் அரசாக இருந்தாலும், அது வேற எந்த அரசாக இருந்தாலும் இந்தியை புகுத்துமையானால் அதை எதிர்த்து போர்க்கோளம் போடுகின்ற நாடு தமிழ்நாடு. உலகத்தில் மண்ணுக்காக பெண்ணுக்காக உயிர்நீத்த காலகட்டத்தில் மொழிக்காக உயிர்நீத்த பெருமை தமிழ்நாட்டிற்கு உண்டு. ஆதிக்க மொழி போர்க்களத்தில் மிகப்பெரிய போராட்டத்தை எடுத்து இந்திய இராணுவத்தையே எதிர்கொள்கின்ற அந்த போராட்டம் நடைபெற்றது என்பதை மறந்துவிடக்கூடாது. எனவே கடந்த கால வரலாறுகளை பதிவு செய்கின்ற போது அதில் காங்கிரஸ் தங்களை தான் சொல்லுகிறார்கள் என்பதை கடந்து கடந்த காலத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் தவறான நடவடிக்கைகள் என்பதையும் புரிந்து கொண்டு எதிர்காலத்தில் தாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் புரிந்து கொண்டால் இதற்கான சிக்கல் நிவர்த்தியாக தீர்க்கப்படும் என்பதும் என்னுடைய பார்வையாக நான் செய்கிறேன்.